அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 1/8/2024 வியாழன்கிழமை, ஆகஸ்ட் மாதம் குரோதி ஆண்டு ஆடி மாதம் 16ஆம் நாள். இன்றைய திருக்குறள் அதிகாரம் பயனில சொல்லாமை, குறள் 194. நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லார் அகத்து. தெளிவுரை: பயனோடு பொருந்தாத பண்பற்ற சொற்களை பலரிடமும் சொல்லுதல் அறத்தோடு சேராமல் நன்மையிலிருந்து நீங்கச் செய்யும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று அரசு வழி ஆதாயம் இருக்கும். செய்தொழிலில் கவனம் தேவை. இன்று உடல் நலத்தில் சிக்கல் உண்டாகும். கடன் மற்றும் நண்பர்கள் வழியான துரோகங்கள் ஏற்படும். நேரம் தவறாமையில் கவனமாக இருப்பீர்கள். இன்று கல்வியில் தடைகள் உண்டாகும். குழந்தைகளுக்கு இன்று கல்வியில் கவனச்சிதறல்கள் ஏற்படும். அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர தேர்வாகிவிட்ட உங்கள் மகனுக்காக கல்லூரியில் பணம் கட்ட நண்பரிடம் நீங்கள் கேட்டவுடன் பணம் கொடுத்து விட்டார். இன்று எப்படியும் காலேஜ் போய் உங்கள் மகனை மருத்துவக் கல்லூரியில் சேர்ப்பீர்கள். சுயமாக எதையும் உருவாக்கி நீங்களாகவே தலைமை ஏற்கும் பண்பு கொண்ட நீங்கள் இன்று பணம் சேமிப்பது பற்றி உங்கள் நண்பருக்கு ஆலோசனை கொடுப்பீர்கள். இன்று குடும்பத்தில் பேசப்படும் திருமணத்திற்கான வரன் கிழக்கு திசையில் இருந்து வருவார்கள். பெண்களுக்கு இன்று உங்கள் தோழிகளுடன் அவ்வப்போது உரிமையின் காரணமாக கருத்து வேறுபாடு ஏற்படும். உங்கள் சகோதரனின் மகன், அவனுக்கு நல்ல உடற்கட்டு, உயரம், சிறு வயதிலிருந்தே இராணுவத்தில் சேர வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு. உடற்தகுதியில் தேர்வும் பெற்றுவிட்டான். அனைத்து தேர்விலும் கூட வேலையும் கிடைத்துவிட்டது. ஆனால் எடுத்தவுடன் குளிர் பிரதேசத்தில்தான் பணி. கிளம்பும் நாள் இன்று. அவன் அம்மா தெம்பாத்தான் இருக்காங்க. ஆனால் அவன் அப்பா, அதாவது உங்கள் சகோதரன் தான் கொஞ்சம் டல்லாக இருப்பார். ஆனாலும் குடும்பத்தில் சந்தோஷம்தான். உங்களுடைய குணம், செயல், வேலை பற்றி யாராவது உயர்வாக பேசினால் எதை வேண்டுமென்றாலும் விட்டு கொடுத்து விடுவீர்கள். ஆனால் பண விஷயத்தில் இன்று கொஞ்சம் கவனம் வேண்டும். சேமித்து வைத்ததை கூட கொடுத்துவிடப் போகிறீர்கள். நீங்கள் எங்கு இருந்தாலும் அங்கே தலைமை பொறுப்புகளை அடைவீர்கள். இன்று புதியதாக வழக்குகள் ஏற்படும். கவனமாக இருக்க வேண்டும். இன்று பெரும்பாலானோர் உங்கள் அம்மாவின் வழிகாட்டுதலின்படி நர்சிங் கோர்ஸ் எடுப்பீர்கள். இன்று சினிமா தியேட்டர், பியூட்டி பார்லர், ஷோரூம், டெக்ஸ்டைல்ஸ், திருமண மண்டபம், தோட்டம், பெண்கள் கூடும் இடங்கள், மெடிக்கல் கடை, மெக்கானிக் கடை, மின்மாற்றிகள், டவர், முருகன் கோயில், பாபா கோயில், அடிக்கடி விபத்து நடக்கும் இடம், பட்டாசு தொழிற்சாலை, பட்டாசு கடை, நெருப்புள்ள பகுதி, இப்படியாக சென்று வருவீர்கள். பெண்கள் தேவையற்ற பிரச்சனைகளில் மூக்கை நுழைத்து விவகாரங்களை வாங்கிக் கொள்வீர்கள். கணவரும் கூட இன்று எரிச்சலூட்டும் வகையில் நடந்து கொள்வார். இருப்பினும் இன்று நீங்கள் பியூட்டி பார்லர் கோர்ஸ் முடித்து தனியாக பியூட்டி பார்லர் கடை வைத்து நன்றாகவே வருமானம் பார்க்கிறீர்கள். அது குறித்து உங்கள் கணவருக்கு சந்தோஷம்தான். ஆனாலும் உடம்புக்கு பிரச்சனை, பணம் பிரச்சனை, வீட்டிலும் சற்று நிம்மதி இல்லாத சூழல். நடக்கும் பிரச்சனைகளை பார்க்கும்போது யாரோ மருந்து மாயம் வைத்து விட்டதாக உணர்வு ஏற்படும். இன்று தவறானதுதான். காதலுக்கு இன்று விடுமுறை விடுவது நல்லது. சிலர் குழந்தைகளுக்கு திருமணம் முடித்து ஓய்வாகத்தான் இருக்கின்றோம் என கோவில் குளங்களுக்கு கிளம்பி விடுவீர்கள். இன்று சிறுநீரக தொற்று, சர்க்கரை நோய், சுரப்பிகள் பிரச்சனை, கண் சார்ந்த பிரச்சனை, உப்புச்சத்து அதிகரித்தல், தோல் வியாதிகள், நீர்க்கடுப்பு, இரத்த சோகையால் வரும் தோல் நோய்கள் இப்படியாக ஏற்பட அதிக வாய்ப்புகள் உண்டு. இன்று முரளி, விஜய், அபிராமி, வெங்கடாச்சலம், செல்லம்மா, சின்னத்தாய், மரகதம்மாள், வித்யா, ராமச்சந்திரன், அறிவழகன், உமாபதி, சின்னமுத்து, துளசிராமன், வினோத், நவீன், ஷாம், கோதாண்டம், சரத்குமார், வேலுமணி, வேலு, ஞானசேகர், ஏழுமலை, வடிவேலு, குமரவேல், இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்படும். இன்று சமையலில் பாகற்காய், கொத்தவரங்காய், வாழைக்காய், வாழைப்பூ, சுண்டல் மற்றும் தேன் சேர்த்து கொள்வீர்கள். இன்று வெள்ளை மற்றும் பச்சை நிறங்கள் உபயோகம் இருந்தாலும் ப்ளூ மற்றும் மஞ்சள் நிறம் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.